என்ன டார்லிங், உங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு வாழறதே பிடிக்காதா? பொதுவா மொத்தவங்க வாழறத பார்த்து பொறாமப்படலாம். நாம வாழறத நாமளே கெடுத்துக்கலாமா? அது உங்க வீட்டுல மட்டும்தான் நடக்குது. அது ஏன் நடக்குது? இங்க இருக்கிற யாருக்குமே காதலோட மகத்துவம் தெரியல, அதோட உன்னதம் புரியல. சோ இந்த வீட்டுக்கு காதலோட தனித்துவத்தை தெரிய வைக்க போறேன். அதனால வேணாம், பக்கத்துல வராதீங்க. உங்க அண்ணனுக்கு காதல்னா என்னன்னு புரிய வைக்க போறேன். வேணாம், வராதீங்க. உங்க அப்பாவுக்கு காதல்னா என்னன்னு சொல்லி கொடுக்க போறேன். ஒன்னும் வேணாம், சொன்னா கேளுங்க. உங்க அம்மாவுக்கு காதல்னா என்னன்னு கத்து கொடுக்க போறேன். மொத்தத்துல இந்த வீடே காதலால திளைக்க போகுது. வேணாம், முதல்ல இங்க இருந்து தள்ளி போங்க. இப்போ அந்த காதல் பாடத்தை முதல்ல உன்கிட்ட இருந்து ஆரம்பிக்க போறேன். வேணாம், சொன்னா கேளுங்க. வேணாம், போயிடுங்க. இல்ல செல்லம், இப்ப ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட போறதில்ல. வேணாம். நித்யா, என்ன செல்லம்? ச்சே. 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 வாவ், ஆசம், சூப்பர். ச்சே, கர்மம் கர்மம். போதும். சரிம்மா. நிமி, ஒரு பச்சை கலர் ஃபைல் இருந்துச்சு, பாத்தியா? என்ன கேக்குறீங்க? அதெல்லாம் நீங்க தானே வச்சிருந்தீங்க. ஓ, அம்மா சாப்பிடுங்க. நான் மேல ஸ்டோன்ட்ட போல இருக்கு. நான் எடுத்து வந்துடுறேன். ஐயா சாப்பிடுங்கய்யா. தம்பி, ஆ? சாப்பிட்டுட்டு போங்க. இல்லைங்க அத்தை, இன்னைக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதுக்காக சாப்பிடாமலையா போவாங்க? சாப்பிட்டுட்டு போங்க. இல்லைங்க அத்தை, நான் கடைக்கு போயிட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இந்நேரம் வேலைக்கு ஆளுங்களாம் வந்திருப்பாங்க. ம்ஹும். அத்தை, ம்? நம்ம கடை பில்லிங் கவுண்டருக்கு சிஸ்டம்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கு பில்லு வந்திருக்கு. பார்த்துட்டு செக் போட்டு கொடுக்குறீங்களா? என்ன கம்பெனி? நல்ல கம்பெனி தான் அத்தை. என்ன தம்பி நீங்க எல்லாத்தையும் சட்டு சட்டுன்னு அவசரப்பட்டு செய்றீங்க? இதெல்லாம் கேட்க வேண்டாமா? இந்த கம்பெனி கம்ப்யூட்டர் மாப்பிளைக்கு பிடிக்கலன்னா என்ன செய்வீங்க? கொஞ்ச நாளைக்கு தான் நீங்க பாத்துக்க போறீங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை எப்படி வந்துருவாரு? எதுவா இருந்தாலும் அவருக்கு பிடிச்ச மாதிரி பண்றதானே நல்லது. நீங்க எல்லாத்தையும் நல்லபடியா எடுத்துதான் செய்றீங்க. சந்தோஷம்தான். உங்களை குறை சொல்றதா மட்டும் நினைச்சுக்காதீங்க. இந்த கடையை பொறுத்த வரைக்கும் எதுவா இருந்தாலும் அது மாப்பிள்ளையோட விருப்பத்துக்கு இருக்கணும். தப்பா நினைச்சுக்காதீங்க. சரிங்க அத்தை, இனிமே நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நான் போயிட்டு ஃபைல் எடுத்து வந்துடுறேன். என்னம்மா நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? என்ன நிம்மி? அவர் தனியா பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரு. நீங்க தானே கடையை பாத்துக்கோன்னு சொன்னீங்க. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? பிஇ படிச்சவருக்கு எந்த கம்பெனி சிஸ்டம் நல்லா இருக்கும்னு கூடவா தெரியாது? இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? சட்டுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டீங்க. அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. என்ன நீ புரிஞ்சுக்காம பேசுற?
நல்ல கம்பெனி இல்ல கெட்ட கம்பெனியா இருந்தா கூட பரவாயில்ல, அது திவ்யா வீட்டுக்காருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். நாளைக்கு உன் வீட்டுக்கார் சொந்தமா பிசினஸ் ஆரம்பிச்சா கூட அதுல எல்லாமே அவருக்கு பிடிச்சதா இருக்கணும்னு தானே நான் சொல்லுவேன். அதெல்லாம் சரிதான். அதுக்காக இப்படியே சட்டுன்னு கோவப்படுவீங்க? என்ன நீ தொட்டதுக்கெல்லாம் கோச்சுக்கிற? தம்பி அத்தை, இத பாருங்க, உங்ககிட்ட நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? நான் சொன்னது உங்க முகம் மாறிடுச்சா இவ சொல்றா? அப்படிலாம் மனசு வருத்தப்பட்டு எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. நீங்க சொல்ற பாயிண்ட்டும் கரெக்ட் தான். இது நடராஜுக்கு ஆரம்பிக்கிற கடை, அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறதுல தப்பில்லையே. அப்படி நீங்க நினைக்கிறத நினைச்சு சந்தோஷப்படணும், எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அத அங்க சொல்லுங்க. என்ன நிமி, என்னாச்சு? இல்லங்க, அம்மா சொன்னது. இங்க பாரு நிமி, அத்தையோட வயசுக்கும் அனுபவத்துக்கும் அவங்க எல்லா விஷயத்தையும் யோசிச்சுதான் சொல்லுவாங்க. அது தப்பா இருக்காது. இப்ப பாரு, அத்தை பாதிலே எந்திரிச்சிட்டாங்க. முதல்ல அவங்களை சாப்பிட சொல்லு. அத்தை, நீங்க சாப்பிடுங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். வரேன் அத்தை. நித்யா, இந்தா டீ. மாமியார் போட்ட காஃபில வாய் கொப்பிச்சோனா நீண்ட ஆயுளோட இருப்போமா. வாய்க்காட் முனீஸ்வரரே சொல்லியிருக்காரு. அது யாருன்னு கேக்குறீங்களா? பாடிகாட் முனீஸ்வரரோட பங்காளி. அத்த, அப்படிலாம் பார்க்காதீங்க. என் மேல கோவம் வருதா? எதுக்குமே நான் பொறுப்பு இல்ல. எந்த கோவமா இருந்தாலும் உங்க பொண்ணு மேலதான் காட்டணும், சரியா? நான் பாவித்த, believe me. அப்புறம் மாமியார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எல்லா இடத்துலயும் அம்மாவும் பொண்ணும் ஒரே ஏரியால ஒன்னா சுத்திராதீங்க. ஏன்னா ஒரு நேரம் மாதிரி நான் எல்லா நேரமும் இருக்க மாட்டேன். கர்மம் கர்மம். ச்சே. முத்தே முத்தம்மா, முத்தம் ஒன்று தரலாமா? காதல் மன்றத்தில் என்ன? மா, என்ன? என்னன்னு கேக்குறேன்ல, சொல்லு. ஏய், இங்க வாங்க. என்னாச்சு உனக்கு? சாரிமா. என்ன திடீர்னு சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? என்னன்னு சொல்லு. இல்ல, நைட்டு பவர்
கட் ஆயிடுச்சுல ம். அப்போ ஏய் சிச்சி இதைத்தான் சொல்ல வந்தியா? இதுக்கு தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தியாக்கும். போடி பேசாம. மா என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்ற? இது என்ன புதுசாடி? மா இன்னைக்கு உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக ஏற்கனவே நடந்தது இல்லைன்னு ஆயிடுமா? ஐயோ அம்மா, ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? ராத்திரி பவர் கட் ஆனப்ப ஆ. நான் நினைச்சு ஒண்ணே சி, வாய் முடு. அறிவு கட்ட முண்டமே. நான் நீங்க 2 பேரும் தான் அப்படின்னு சிப்பே. அப்போ முத்தம் குடுக்கற மாதிரி சத்தம் கேட்டுச்சேம்மா. அது நீங்க இல்லையாடி? இல்ல அம்மா, ஐயோ அந்த ராஸ்கல் வேணும்னே ப்ளே பண்ணிருக்காமா. கர்மம் கர்மம். இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த மாதிரி இன்னும் என்னென்ன கர்மத்தெல்லாம் கேட்க வேண்டியிருக்குமோ. இந்த பாருடி, முதல்ல அந்த திமிரு பிடிச்ச வீட்டை விட்டு அனுப்புற வழியை பாருடி. விடுமா, இன்னையோட அவன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்ன பண்ண போற? இன்னைக்கு தான் கோர்ட்டுக்கு போற நாள். அந்த விஷயம் அவனுக்கு தெரியாது. விடு, மாட்டிக்கிட்டு நல்லா முழிக்க போறான். என்னத்தையோ பண்ணி முதல்ல துரத்துற வழியை பாருடி. சே. வித்யா, அப்பா, கடைக்கு போன சஞ்சய் ரெடி ஆயிட்டானா? அ, சஞ்சய், சஞ்சய். ரெடி ஆயிட்டு வரப்பா. ம், உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயமா? என்ன ஏதோ ரகசியமா பிளான் பண்றீங்க போல் இருக்கு. ஐயோ, என்ன ஏதுன்னு பார்க்கணுமே. ஆபீஸ் போலான்னு பார்த்தா முடியாது போல் இருக்கே. சரி, ஆபீஸ் போய் என்ன பண்ண போறோம்? இங்க இருந்தா நல்லா என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் போல் இருக்கே. இன்னைக்கு பூரா வீட்லயே இருந்து என் மனைவியை கொஞ்சிக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கே. என்ன மனைவி, வாட் அபௌட் யூ? சொல்லு டார்லிங். நான் ஆபீஸ் போட்டா இல்ல வீட்லயே இருக்கட்டா? நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நாங்க யாரும் வீட்ல இருக்க போறதில்ல. ஐயோ, என்ன விட்டுட்டு எங்க போக போறீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போக போறோம். ஹாஸ்பிட்டலா? நோ 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 நோ. நமக்கு அந்த ஸ்மெல்ல அலர்ஜிப்பா. அதனால நீங்க போயிட்டு வாங்க, நான் ஈவினிங் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். என்ன நித்யா, ஃபீல் பண்றியா? இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்குமா, அதான் உன்னை விட்டுட்டு போற துர்பாகியமான நிலைமைக்கு ஆளாய் போயிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் தேவி. மாலை வந்து நமது மையலை கொண்டாடுவோம். நான் தற்சமயம் விடைபெறட்டுமா? மாமனாருக்கும் மனைவிக்கும் என் வந்தனங்கள். நான் வருகிறேன். பா, ம், நான் ரெடிப்பா, கடைக்கு போலாம். சரி. சஞ்சய், இன்னைக்கு நீ கடைக்கு போ. அப்பாவையும் அம்மாவையும் நான் கூட்டிட்டு போறேன். எங்கம்மா போறோம்? அப்பா, நான் தான் சொன்னேன்ல இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகணும்னு. அவன் மட்டும் இந்த ஹியரிங் அட்டென்ட் பண்ணலனா அவன் மேலதான் தப்புன்னு கேஸ் ஸ்ட்ராங் ஆயிடும். அதுக்கப்புறம் அவன் வெளியிலேயே வர முடியாது. நல்லா மாட்டினான். நீ சொல்றதும் கரெக்ட் தாம்மா. போய் அம்மாவை ரெடியாக சொல்லு. நீ ரெடியா போ. சஞ்சய், நீ போய் கடையில் இரு, நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். போ. என்னங்க பாட்டி காஃபி? என்னம்மா காலேஜ் கிளம்பிட்டியா? ஆமா பாட்டி. என்ன பாட்டி தூங்கிட்டானா? நான் வேணா உள்ள கொண்டு போய் படுக்க வைக்கவா? நான் பாத்துக்கிறேம்மா, நீ காலேஜுக்கு போ. சரி வரேங்க பாட்டி. ஏய் சூர்யா, ஒரு நிமிஷம். நான் பார்லருக்கு தான் போறேன். போகும்போது ஆட்டோல உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு போயிடுறேன். இல்ல மதி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸோடய போறேனே. வரேன் மதி, வரேன் பாட்டி. மதி, இந்தம்மா சாப்பாடு கட்டிட்டேன். என்னம்மா, உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? இதுல எனக்கு என்னம்மா சிரமம்? புடி, எடுத்துட்டு போ. சரிம்மா, வரேன். என்னப்பா, எங்க போயிட்டு வர்றீங்க? இல்ல திவ்யா நடக்கணும்னு சொன்னா, அதான் கொஞ்சம் கூட்டிட்டு போயிட்டு வரேன்.
நட்ராஜ் நான் கிளம்புறேன். மதி வர வழியில ஹவுஸ் ஓனர் பார்த்தேன். வாடகை பணத்தை நீ கொடுத்துட்டு தான் சொன்னாரு. ஆமா நட்ராஜ், பார்லர்ல சம்பளம் போட்டேன்ல, அப்பவே வீட்டு வாடகையும் கொடுத்துட்டேன். என்ன மதி, நான் கொடுத்துருக்க மாட்டேனா? நீ எதுக்கு அதெல்லாம் கொடுக்குற? அதனால இப்ப என்ன, நானும் இந்த வீட்ல தானே இருக்கேன். இதெல்லாம் ஒண்ணு வேணா, ஒரு நிமிஷம் இரு. ஏய் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இந்த மதி வாங்கிக்க. என்ன நட்ராஜ்? இங்க பாரு மதி, இந்த சூழ்நிலையிலையும் உனக்கு வேற எந்த மாதிரியான எண்ணமும் வந்துடக்கூடாது. உன்னை பாத்துக்க போறேன்னு சொல்லி கூட்டு வந்தது நான் உன்னை கடைசி வரைக்கும் நல்லபடியா வச்சு பாத்துப்ப மதி. நீ முதல்ல இதை புடி. இல்ல நட்ராஜ், புடி மதி, வேண்டாம். வாங்கிக்க. ஏய் வாங்கிக்கன்றல. நட்ராஜ், நான் வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன். நான் கொடுக்கறதுல என்ன இருக்கு? நீ வேலைக்கு போலனாலும் நான் தானே மதி உன்னை பாத்துக்கணும். அப்புறம் உன் தம்பின்னு நான் எதுக்கு இருக்கேன் சொல்லு? நீ நல்லா சம்பாதிக்கிற, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் உன் பையன் பேர்ல சேர்த்து வச்சுக்க. அவன் தலையெடுத்து பெரிய ஆளாகி அவன் உன்னை காப்பாத்துற வரைக்கும் நான் உன்னை பாத்துக்கிறேன் மதி. இதை பாரு மதி, எனக்கு பணம் தேவைப்பட்டா உன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன், திருப்பி கொடுத்துட்றேன். மற்றபடி நீ சம்பாதிக்கிறது எல்லாமே உனக்கும் உன் பையனுக்கும் தான். இது உன் தம்பி வீடு மதி, இங்க உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அந்த நினைப்பு மட்டும்தான் உன் மனசுக்குள்ள இருக்கணும். அதை விட்டுட்டு வாடகை கொடுக்க போறேன், ஈபி பில் கட்ட போறேன்லாம் சொல்லாத. இது வீடு மதி, ஹாஸ்டல் இல்ல. நான் உன் தம்பி. கணக்கு சொல்லி என் மனசை கஷ்டப்படுத்தாத ப்ளீஸ். இது நான் வெறும் வார்த்தைக்காக சொல்ல மதி. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை நல்லபடியா வச்சு பார்த்துப்பேன், போதுமா? மதி மதி மதி, என்னமாச்சு? ஏழற நட்ராஜ் ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டான்லம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அவன் நான் இருக்கேன் மதின்னு சொல்லும் போது எனக்கு எல்லாமே மறந்து போச்சுமா. என் தம்பி எனக்கு இருக்கான், இனி எனக்கு என்ன கவலைன்னு நினைக்கும் போது என்னால அழாம இருக்க முடியலம்மா. கோடி ரூபாய் கொடுத்தா கூட இந்த அளவுக்கு சந்தோஷமோ தைரியமோ யாருக்கு கிடைக்கும் சொல்லு? என் தம்பி என்னையும் என் குழந்தையும் பார்த்துப்பாமா. இத பாக்குறதுக்கு தானம்மா நான் இத்தனை வருஷமா தவம் கிடந்தேன். போதுமா, பெரிய மலையை புரட்டி போட்ட மாதிரி இருக்கு. அம்மா, உன் பிள்ளைங்க இப்படி ஒத்துமையா இருக்கோங்கிறத பாக்குறது தானம்மா உன் ஆசை. இதுக்கு மேலேயும் உனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது? ஆனா இப்பதாம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.